அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் 2025 ஏற்கனவே பார்த்தது தான். ஆனால் இது வந்து ரீகால் பண்ணுற டைம் இது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு எக்ஸாம் இனிஷியேட் ஆக போகுது. ஓகேவா? அடுத்த மாதத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் வரிசையாக வரப்போகுது. அதனால் ஜஸ்ட்டு எவ்வளோ நாள் இருக்குது, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணுற டைம் இது. ஓகேவா? 1/4/2025 அன்னைக்கு குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நம்மளோட டார்கெட் வந்து 15/7/2025, 28/9/2025 எக்ஸாம். ஸோ 15/7 அன்னைக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா ப்ராப்பராக 28/9 எக்ஸாம் நடந்துடும். ஓகேவா? ஸோ நம்மளோட நோக்கம் வந்து என்னன்னா குரூப் 2 அண்ட் 2A மட்டும்தான் நம்ம சேனல் வந்து கைட் பண்ணி கொண்டு போகிறது. குரூப் 1 நமக்கு இருக்க இன்னொரு ஆப்ஷன். ஏன்னா தமிழும் கிடையாது, இங்கிலீஷும் கிடையாது, டேட்டா ஜிஎஸ் மட்டும் படித்து நம்ம எழுத முடியும். அதை விட்டா டிஎன்பிசியில் நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தேன் அப்படின்னா குரூப் 2 அண்டு 2A சர்வீசஸ். ஸோ 15/7 நோட்டிஃபிகேஷன் டேட்டு 28/9. கரெக்டாக இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கும் 2Aக்கும் கரெக்டாக 200 நாள் இருக்கு, 200 டேஸ் இருக்கு. எப்பயுமே மந்த்தில் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குல்ல அப்படின்னு தோணும். எப்பவுமே டேஸில் கனெக்ட் பண்ணால் அதை கம்மியாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ வெறும் 200 நாள் தான். ஓகேவா? மறந்துடாதீங்க, வெறும் 200 நாள் தான். இந்த 200 நாளை நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஃபுல் போர்ஷனை நடத்தி முடிச்சாச்சு. எத்தனை ஜனவரி மாதத்துலேருந்தே இவங்க எப்போ சிலபஸ் மாற்றினாங்களோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நம்ம வீடியோ போட ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட எத்தனை பரீட்சைக்கு முன்னாடி 200 நாளைக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம், சிலபஸை நடத்தி இதான் மெட்டீரியல், இதான் இந்த டாப்பிக்கு, இந்த பாடம் தான், இந்த போயம் தான், இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன் தெல்லாம் தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு 130 வீடியோ போட்டேன். ஒரு நாளைக்கு 3 வீடியோ 4 வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஒரு வழியாக கம்பைன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, ஜஸ்ட் அட்வைஸாக கூட எடுத்துக்க வேணாம், டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுதான் கரெக்டான வேர்டாக இருக்கும். ஓகேவா? இன்னும் 200 நாள் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணலாம் இந்த 200 நாளில்? வேலைக்கு போகிறவங்க இருப்பீங்க, வேலைக்கு போகாமல் ஃபுல் டைமாக படிக்கிறவங்க இருப்பீங்க, ஏதாவது கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு படிக்கிறவங்க இருப்பீங்க, அடிப்படை கஷ்டத்துலேருந்து படிக்கிறவங்களும் இருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் இந்த 200 நாள் என்ன செய்ய போகுது? ஓகே, நம்மளால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் நம்ம பண்ணுவோம், அதில் வந்து டவுட் கிடையாது. இப்போ ஆனுவல் பிளான் 2025ல இந்த டேட்டுக்கு நம்ம கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி 200 நாளைக்கு முன்னாடியே ஃபுல் போர்ஷன் சிலபஸை முடிச்சாச்சு, பிடிஎஃப் கொடுத்தாச்சு, எல்லாமே நடத்தியாச்சு. இந்த 200 நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக போர்ட் ப்ரெசன்டேஷனை நான் ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ பிடிஎஃப் மூலிமா ஃபுல்லாக நடத்தி முடிச்சாச்சு. இன்னும் கிளாரிட்டி வேணும்னு எக்ஸ்பிளேஷன் வேணும்னா டைரெக்டாக போர்டில் நடத்துகிறது தான். போர்டில் ஒவ்வொன்றா நடத்தினோம் அப்படின்னா கரெக்டாக அந்த டீச்சிங் ஓட ஃபுல் அவுட்புட்டை நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த இன்னும் 2-3 நாளில் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து டைரெக்டாக போர்ட் ப்ரெசன்டேஷனில் இன்னும் கிளாரிட்டியாக, இன்னும் எவ்வளவு தெளிவாக கிராமர் நடத்த முடியுமோ, இன்னும் எவ்வளவு தெளிவாக போயம் நடத்த முடியுமோ, இன்னும் எவ்வளவு தெளிவாக எல்லாமே நடத்த முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம நடத்திடலாம். ஓகேவா? ஸோ எதுக்கு ஷார்ட்கட் போட முடியுமோ அதுக்கு ஷார்ட்கட் போட்டுடலாம், எதை புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கலாம், எதை மனப்பாடம் பண்ணணுமோ அதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வீடியோவில் போடுற அந்த கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் படித்தா போதும். கம்பல்சரி நீங்கள் above 95 எடுத்துடலாம். இங்கிலீஷில் above 96க்கு மேலே எடுக்கலாம். ஓகேவா? கேர்லஸ் மிஸ்டேக்கே ஒரு 3 கேள்வி ஆனால் கூட above 95, 96 கண்டிப்பாக எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 200 கேள்வியில் எப்படியாவது இந்த 200 டேஸில் நம்ம படிச்சே ஆகணும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் குரூப் 2 அண்ட் குரூப் 2A தான். நமக்கு வந்து கடுமையான அநீதி இழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? பட் ஆனால் இந்த கடுமையான அநீதியிலையும் நம்மளோட முயற்சியை கைவிடாமல் படிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் எல்லா இன்ஸ்டியூட்டையும் பாருங்களேன், எல்லா யூடியூப் சேனல் கொண்டு இருக்கட்டும், இல்லை வெளியில் நடத்துகிற ப்ரைவேட் அகாடமிஸாக இருக்கட்டும், ஜென்ரல் இங்கிலீஷை தூக்குனப்பையும் எந்த சப்போர்ட்டும் வரல, ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் மாத்தினப்பையும் எந்த சப்போர்ட்டும் வரல, இப்போயும் எந்த சப்போர்ட்டும் வராது, ஃபியூச்சர்லேயும் வராது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் வந்து தப்புன்னு தெரிஞ்சா கூட வெளியில சொல்றது வந்து அவங்களுடைய பிசினஸை பாதிக்கலாம். மேபி என்ன காரணமாக இருக்கலாம். ஜென்ரல் தமிழுக்கு தான் இங்கே எண்ணிக்கை அதிகம் இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட 80% பீப்புள்ஸ் வந்து ஜென்ரல் தமிழ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இது அவங்களுக்கு பெரிய பாதிப்பா. ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய பாதிப்பு இல்லையா? ஸோ இங்கே நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது.
இங்கே வந்து அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, அந்த அகாடமிக்காரங்க உதவி செய்வாங்க, இந்த அகாடமிக்காரங்க உதவி செய்வாங்க, அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. நம்மளை காப்பாற்றிக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் குரூப் 2 அண்ட் 2A. ஓகேங்களா? இது மட்டும் தான் என்ன செய்யணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. குரூப் 2 அண்ட் 2A சர்வீசஸ் 200 days. இந்த 200 நாளில் 100 நாள்லேயே ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். இங்கிலீஷு, ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாத்தையும் படிச்சிட முடியும் கரெக்டாக ஸ்கெடியூல் போட்டு படிச்சிங்க அப்படின்னா. அடுத்த 100 நாளில் கிட்டத்தட்ட மந்த்லி ஒன்ஸ் டெஸ்ட் எழுதிட்டே இருந்தோம்னாலே நம்ம கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் நம்ம சேனல்லேருந்து கொடுக்கப்படும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மெட்டீரியல் வேணுமா கண்டிப்பாக கொடுத்துடலாம், நடத்தணுமா நடத்திடலாம், டெஸ்ட் வைக்கணுமா வச்சிடலாம், எல்லாமே. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 200 days தான் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ஸோ லாஸ்ட் டைம் குரூப் 2ல் வாய்ப்பு அந்த எல்லாத்துக்கும் இந்த டைம் கண்டிப்பாக குரூப் 2 2A பாஸ் பண்ண முடியும். நமக்கு இருக்க ஒரே அட்வான்டேஜ் எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து எத்தனை கேள்வி கேட்க போகிறோம்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், நம்மளால் ஈஸியாக என்ன செய்ய முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இன்னும் 200 நாள் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. பிளான் பண்ணுங்கள். உங்களோட வாழ்வாதாரம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். இந்த 200 days எப்படி பிளான் பண்ணணும், எந்த டைமிங் நீங்கள் படிக்கணும், எல்லாமே. ஓகேவா? ஸோ இன்னும் 2-3 நாளில் டேட்டா போர்ட் ப்ரெசன்டேஷனில் வந்துடலாம். மேக்ஸ் நடத்திடலாம், இங்கிலீஷ் நடத்திடலாம், ஜிஎஸும் முடிஞ்சால் நடத்திடலாம். ஓகேவா? நமக்கு தேவை குரூப் 2 2Aல ஜென்ரல் இங்கிலீஷ் படித்து அட்லீஸ்ட் ஒரு அபவ் 50% பாஸ் பண்ணி வரணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.